மறுவில்லா சபையில் வருவில்லா கலைகளே கட்டுடந்தேன் சபையோர்களே அழகு வருவில்லா தலைகளே கட்டுடந்தேன் மாபெரும் சபையோர்களே என் வணக்கம் சபையில் மாபெரும் சபையோர்களே என் வணக்கம்
ஏமிடா பொட்டை விழுந்து வச்சு ஒரே பெரிய மகாராஜா வந்தாங்க. பொறுமையின் பொக்கிஷம். ஆனா இளைய மகாராஜா அப்படி இல்ல. கோவக்குடி கொண்டவங்க. வாயால பேச மாட்டாங்க. ஈர வாள் எடுத்து தான் பேசுவார். ஈ வெட்டினாலும் இரு துண்டமா வெட்ட முடியுமா? இன்னைக்கு நம்ம ரெண்டு வாட்டி 7 துண்டமா வெட்ட போறாங்க. நிறுத்துங்க பேச்ச. என்ன 7 துண்டா வெட்டலாம். உங்களை 1.5 துண்டம் தான் வெட்ட முடியும். சாம்பார்ல பச்சை மிளகாய் நடுவுல 2 கீரை போட்ட மாதிரியா? அவ்வு. அதுக்காண்டி பச்சை மிளகாய் மதம் மறந்துறாத. பச்சை மிளகாய் வாயில வச்சு பாருங்க சுரு சுரு ஏறு. ஓ மிளகா குண்டு மிளகாயா நீல மிளகாயாடா? குண்டு மிளகாடா. குண்டு மிளகா சம்பாவத்த. சம்பாவத்த. மகாராஜா எதிர்வார் சொல்ல மாட்டார்கள். ஓமா வருக வருக வருக. வந்தோம் வந்தோம் அருள் தந்த மகாராஜா. முத்தப்ப மாமா அவர்களே. மகாராஜா. கோடங்கி நாயக்கர் அவர்களே. நாங்கதான் மகாராஜா. நன்றாக இருக்கிறீர்களா? சக்கரை அருளாலும் காளியம்மன் அருளாலும் பட்டத்தரிசி புண்ணியத்தில் சந்தோஷமா இருக்கிறவங்க. நமது சக்கரவின் அருளாலும் பட்டத்தரிசி அம்மன் அருளாலும் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாகத்தான் இருக்க வேண்டும். அனைவரும் நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க மகாராஜா. ஏன் ஒரு மாதிரியா இருக்கின்றீர்கள்? கோயில்ல வரி வசூல் பண்ணிறவங்க. அப்படி எந்த கோவிலுக்கு வரி வசூல் செய்தீர்கள்? சக்கமா ஆலயத்துலங்க. நமது சக்கரவின் கோவிலுக்கு வரி வசூல் செய்வதனால் முகவாட்டமாக இருக்குமா? அலச்சலுங்க. ஓ அந்த அளவுக்கு. ஆமாங்க. ஆமாங்க. நீங்க எல்லாம் வெகு தூரம் அலைஞ்சிருப்பீங்க. ஆமாங்க ராஜா. ஆள நீளமா இருக்கீல்ல? ஆமா ஆமா. சரி சரி. வேற ஒன்றும் இல்ல மகாராஜா. வேற ஒன்றும் இல்ல. ஆமாங்க. நன்றாக இருக்கிறீர்கள். நன்றாக இருக்கு. 1000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்தவன் அந்நிய நாட்டு ஆங்கிலேயன் ஆங்கிலேயன் நம்மளை அடக்கியாள கனவு நினைக்கின்றான். அதுதான் யாகாதி பரிபிடித்த வெள்ளையனை. வெள்ளையனை. ஆற்று தோளுக்கு இறங்கேட்டு நாட்டில் அண்டி பிழைத்த வெள்ள கொக்கே. பிழைக்க வழிதடி வந்திருக்கும் பிரிட்டிஷ்காரனை யாருக்கு யார் அடிமை? ஏண்டா மானங்கட்ட மக்குவாயா? சும்மாரா திக்குவாயா? சும்மாரா போக்கட்ட பக்குவாயா? சும்மாரா புழுதாடி வாயா? சும்மாரா தூம்பு வாயா? சும்மாரா வாய்க்கா வாயா? சும்மாரா வடச்சட்டி வாயா? அந்த வெள்ளைக்காரிங்க மகாராஜா. சிங்கத்தை எதிர்க்க வந்த சிறுநரி கூட்டமே. சிங்கம் அஞ்சுமா அடிபடியுமா பின்வாங்குமா அல்லது அதுதான் அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமே நடக்க போவதும் இல்லை மகாராஜா. இந்த ஊமத்துறை பாண்டியன் உடம்புலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை நாட்டு மக்களுக்காக போராடுவோம் மகாராஜா. என்றென்றும் போராடுவோம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அஞ்சுவீர்கள்? மகாராஜா அன்றும் இல்லை இன்றும் இல்லை எப்பொழுதுமே கிடையாதுங்க. உழைப்பாளி மக்களின் உள்ளத்தை பூர்த்தி செய்ய பாட்டாளி மக்களின் பஞ்சத்தை தடுக்க ஆமாங்க. பறந்து கிடக்கும் பாரத நாட்டை ஒன்று சேர்த்து சுதந்திரமாய் வாழுகின்ற சுதந்திர போர்மிக்க எனது அண்ணன் கட்டாரி மீசை கொண்ட கட்டப்பொம்மன் இருக்கும் வரை எதற்காக அஞ்சுவீர்கள்? ஒரு காலம் நடக்காது மகாராஜா. அன்றும் இல்லை எப்பொழுதுமே கிடையாதுங்க. வரி என்று கேட்டு அவன் சதுரத்தை வரி வரியா பிளந்துருவான் மகாராஜா. அப்பம் என்று கேட்டா அவன் அப்பத்தை திணிச்சிருவான். ஆமா அப்பத்தங்க அப்பவே அடுக்குவாங்க. வாய் பேச முடியாதுல்ல. வாங்கி தூக்கி போட்டு ஊமா குட்ட குத்துறான். நாட்டிலே முள்ளுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் என்றால் நாகலாபுரம் நாகப்ப நாயக்கர் என்றால் ஆத்தூர் அல்லா சாஹிப் அண்ணன் தம்பி 2 பேரும் கம்பளத்தால் 1000 பேர் விரட்டடிக்கும் நன்மை கொண்டு காப்பு கம்பள பேர் சொன்னா பாம்புக்கு பல்லிலே விஷம் தேனுக்கு கொடுக்கல விஷம் இந்த கம்பளத்தார்களுக்கு நாவல விஷம். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அஞ்ச வேண்டும்? ஒரு காலம் நடக்க மாட்டவரே அஞ்ச மாட்டவரே. முள்ளுப்பட்டி முத்தப்ப மாமா அவர்களே நமது மந்திரியார் மகன் காதலி விழாவிற்காக கரிசல் கொட்டாரம் சென்றீர்களே, என்ன செய்து வந்திருக்கிறீர்கள்? தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல் வாங்க சிறுவை கொண்டு போன மகாராஜா. அங்க முதல் கோட்டை வாசலில் வேங்கிக்கு சமமான வேளாண்மை வீரர் காவலுங்க. சரி. இரண்டாம் கோட்டை வாசலில் கருடிக்கு சமமான கருமண தேவர் காவலுங்க. சரி. மூன்றாம் கோட்டை வாசலில் படைக்கு தலைமையான பாண்டியத்தேவர் காவலுங்க. பாண்டியத்தேவர் காவல் போய் வட்டிக்கு நெல் கேட்டோங்க. சரி. கொடுக்க மறுத்து விட்டார்கள். கொண்டுகிட்டு வந்துட்டான். முத்தப்பா மாமா அவர்களே, நான் உங்களிடம் என்ன தெரிவித்து விட்டேன்? தாங்களிடம் என்ன தெரிவித்து விட்டேன்? என்ன தெரிவிச்சீர்கள் மகாராஜா? கரிசல் கொட்டாரம் சென்று களஞ்சிய காவலாளியிடம் போய் எங்களை பாத்தீங்களா மந்திரியார பாத்தீங்களா? எப்படி எங்கிட்ட சொன்னீங்க மந்திரியார சொல்றீங்களா மகாராஜா? உங்களை தான் பார்த்தேன். தாங்கள் தானே தூக்கி வளர்த்திருக்கிறீர்கள். எப்படி கொண்டுகிட்டு வந்துட்டான். களஞ்சிய காவலாளியிடம் சென்று வட்டிக்கு வாசிக்காத ஒண்ணுக்கு நகலாக தந்திரமாக கேட்டு வென்று வாருங்கள் என்று நான் தெரிவிக்க எப்படி எப்படி தெரிவிக்க நாங்க 2 பேரும் மாத்தி செஞ்சு வந்துக்குமா? இப்படி
கப்பல வீரர்களே மகாராஜா ஏ, போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா சரி என்னன்னு கேட்டால் பட்டல இருக்க கல்ல எடுத்து உங்க பல்லை உடைப்பேன் எங்களை பார்த்து கேக்குறாரு யாரை பார்த்து கேட்டான் எங்களை தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் ராஜகுல கம்பளம் என்றால் சம்பளம் இல்லை. டா, அவன் ஆமா மகாராஜா தாங்கள் வாங்கி விட்டீர்களா లేదు மகாராஜா ஏன் அவன் அப்படி தெரிவித்தான் சம்பளம் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா மகாராஜா எப்படி எப்படி சம்பளம் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா இல்ல அப்ப எங்களை பார்த்து கேக்குறாருங்க தகாத வார்த்தைகள் வேலை பேசுறாருங்க ஆமா நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் சரி கேட்கிற மாதிரி இல்ல ஏ, அப்ப நாங்க மூவரையும் கொன்று விட்டு எல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டோம்ங்க கேட்டு பார்த்தீர்கள் உங்களுக்கு சம்பளம் இல்லையேன்னு தெரிவித்தான் ஆமாங்க அவன் கொடுப்பது போல தெரிவித்தான் அப்படித்தானே அவதூறாக பேசினார்கள். ஏ, எங்களை கேட்ட கேள்வி ம், பெரியம்மா ராஜும் தாங்களும் கேட்ட கேள்வி எல்லாம் சரி அப்புறம் தான் எங்களுக்கு ஆ, வீரன் நாங்க உள்ளுப்பட்டி முத்தப்பா மாமா அவர்களே மகாராஜா நாட்டு மக்கள் அனைவரும் என்ன பேசுவார்கள் நாட்டிலே கட்டப்பொம்மன் ஊமத்துறை கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் எங்களை மன்னிக்கும் மகாராஜா என்று பேசுவார்கள் பேசுகிறார்கள் அல்லவா இன்னும் மகாராஜா தாங்கள் இதை செய்யலாமா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அரண்மனை மந்திரியாதான் பார்த்தீர்களா ராமநாதபுரம் சண்டையில் அரமனையில் தன்னந்தனியாக விட்டு வந்த காரணத்தினாலே அதே காரணம் நாங்க சதி வேலை செய்திருக்கிறார்கள் ஆமாங்க ராஜா அப்படித்தானே இருக்க வேண்டும் ஆமாங்க எங்களை ஏறி விட்டுவிட்டு அந்த வேலை அவர் வேலை செஞ்சுட்டாருங்க சென்றுவார்கள் எனது அண்ணாவை சந்தித்து இது அழைச்சு அப்புறமாக இது அழைச்சு செல்லுங்கள். தென் தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே கட்டப்பொம்மு ஆண்டு வந்தார் அழகாக அவர் அங்கிருந்து ஆட்சி செய்தார் அருளாக பொருளாக தென் தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே தென் தமிழ்நாட்டினிலே தென்றல் வரும் பாஞ்சையிலே கட்டப்பொம்மு ஆண்டு வந்தார் அழகாக அவர் அங்கிருந்து ஆட்சி செய்தார் அருளாக பொருளாக
மணியோசை கேக்குதம்மா தப்பாக்கரானை கிராமத்திலே பக்தி மனம் மணக்குதம்மா பட்டத்தரசி கோவிலிலே மணியோசை கேக்குதம்மா தப்பாக்காரை கிராமத்திலே மணியோசை கேக்குதம்மா தப்பாக்கரை கிராமத்திலே பக்தி மனம் வருகுதம்மா பட்டத்தரசி வாசலிலே பக்தி மனம் வருகுதம்மா பட்டத்தரசி வாசலிலே மணியோசை கேக்குதம்மா தப்பாக்கரை கிராமத்திலே
எம் கோவிந்தராஜ் அவர்களும் ஏ மோகே அவர்களும் இந்த பட்டத்தரசி அம்மன் பாடியதற்கு 200 ரூபாய் அம்பளிப்படுத்தினார்கள். அவருக்கு என் கலைக்குழு சார்பாகவும் என் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஊமத்தூரை அண்ணாத்துக்கு விசை அண்ணா ஊமத்தூரை செட்டு பராக்காத ஜீவகெல்லாம் பண்ண சுற்றுலா வசதி நாங்கள் செய்து வாரோம். எங்கள் வாரத்தை எந்த நல்ல அண்ணா திரள் திரள் நம்ம ஆண்டு கப்பல் கப்பல்கள் பெரு சொன்னால் உகுமை பிறக்குமா இந்த வேலை? செட்டு பறக்கால தேச நல்ல அண்ணா திரள ராசாச்சி செய்து வர யார் மொழிக்கப்பட்டோம்? ஆக்கு அல்லா செய்வார் அண்ணா அண்ணா தங்கள் அழைத்தவரை தெரிவிக்கிறேன் அண்ணா தம்பி, அழைத்து வர செய்தேன். நான் நமது எல்லைப்புறத்தில் எதிர்கள் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா என்று மிக எச்சரிக்கையோடு இருக்கும் தருணத்தில் தாங்கள் என்னை அவசரமாக அழைத்ததாக நமது கம்பள வீரர்கள் சொல்ல தெரிந்து ஓடோடி வந்தேன். யாது காரணம் அண்ணா? யாது காரணம்? தம்பி, அண்ணா அழைத்து வர செய்தேன். அழைத்த காரணம் என்னவென்றால் தெரியுமா? தெரிவிங்க அண்ணா. மந்திரமகன் காண்பதற்காக பட்டிக்காவது நெல்லுக்காவது வாங்கி வர சொன்னமல்லையா? ஆமண்ணா. பெரிய கலங்கத்தை விளைவித்து வந்து விட்டார்கள். அண்ணா, பட்டிக்கு நெல்வாங்க சென்ற இடத்தில் கடிக்கு சமான கருப்பன் தேவர், படிக்கு மஞ்சத பாண்டிய தேவர், ஆமண்ணா, வேலைக்கு சமான வேளாண்டி வீரன் அண்ணா மூவரையும் கொலை செய்து அண்ணா நிலை கொள்ளையடித்து வந்து விட்டார்களாம். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று நான் கேட்கும் பொழுது நீர்தான் அப்படி தெரிவித்ததாக. அண்ணா, எந்தவித காரியமும் தாங்கள் வார்த்தையை மீறி செய்திருக்கா? தாங்கள் அறிந்த விஷயம் தானே அண்ணா? தாங்கள் அறிந்த விஷயம் தானே தம்பி. அண்ணா, நினைத்தேன் எனது தம்பி ஊமத்துரை பாண்டியன் என்னை அறியாமல் ஒரு காரியம் செய்திருக்க மாட்டான் என்று. எந்த குற்றமும் அறியவில்லை அண்ணா, எந்த குற்றமும் அறியவில்லை. இதற்கு காரணம் யாராக இருப்பார்கள்? அண்ணா, நடந்த யாமா சண்டையில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு வந்த காரணத்தை முன்னிட்டு அவர்கள் தான் சதி வேலை செய்திருக்கிறார்கள் அண்ணா. சதி வேலை செய்திருக்கிறார்கள். ஆகையால் மந்திரர் அழைத்து தீர்க்க விசாரிக்க. அப்படியே செய்வோம் அண்ணா, அப்படியே செய்வோம். அப்படியாகட்டும். தென் திசைக்கு அதிபதியா விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா, விடுதலைக்கு பாடுபட்ட தங்கமா, விடுதலைக்கு பாடுபட்ட தங்கம்மா, எங்கள் கட்டப்பொம்மு கண்டெடுத்த சிங்கம்மா, கட்டப்பொம்மு கண்டெடுத்த சிங்கம்மா, அன்பு மன்னராக அல்லது தெய்வமாக, மன்னராக அல்லது தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஐயா. கட்டப்பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம். கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம். மண்ணின் வடிவமாக மண்ணின் மைந்தராக வந்து வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம். கட்டப்பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம். பாளையத்து மன்னர்களும் பலருண்டு, பாளையத்து மன்னர்களும் பலருண்டு, அந்த பாளையத்து மன்னர்களும் பலருண்டு. வீர பாண்டியாரா மன்னரை போயவருண்டு, வீரர் வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், வீரர் வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், பாடல் இசைக்கின்ற பெருமாளின் துணையாண்டவர். கட்ட பொம்மனே கடவுள் என்று வணங்குவோம். கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம். அன்பு மன்னராக அல்லது தெய்வமாக வழிகாட்ட வேணும் என்று வணங்குவோம். கட்ட பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம். கண்ட தெய்வமாக போற்றுவோம். அந்நியரும் ஆதிக்கத்தை ஒழித்தவர், அந்நியரின் ஆதிக்கத்தை ஒழித்தவர், எங்கள் அருமுக அம்மையாரின் உதித்தவர், ஆறுமுக அம்மையாரின் உதித்தவர், வீரர் வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், வழிவந்தவர் வெற்றி அரசாண்டவர், பாடல் இசைக்கின்ற பெருமாளின் துணையானவர், கட்டப்பொம்மனை கடவுள் என்று வணங்குவோம். கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம். அன்பு மன்னராக அழகு தெய்வமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். கட்டப்பொம்மனை கடவுள்
கணிதா ஸ்ரீஸ்டால் அவர்களும் ராஜேந்தர் அவர்களும் தலா 100 அம்பளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் நன்றி சொல்லிட்டு போய் அன்பளித்த அண்ணவர்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாபா வழிமுறைக்கு இலக்கணமானது வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது மனமல்லி மெய்யினுக்கு பார்த்துட்டது மனமொழி மெய்யினிக்க பார்த்துட்டது மனமல்லி மெய்யினுக்கு பார்த்துட்டது மனத போதிருந்த பொருளனை கொண்டது என்பதத்திற்கும் பொதுவான பாரத்தை தந்தது அறிவிக்கு மிகுந்தாகும் திருக்குறளே வள்ளுவன் ஆகி நமக்களித்த அறம்பொருளே அறிவிக்கு மிகுந்தாகும் திருக்குறளே திருக்குறளே வாங்க. இங்கே தானாவதி நடிக்கும் ஆலங்குளம் வீர ஆலங்குளம் தெய்வேந்திரன் அவர்களுக்கு விழாக்காட்டும் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. நானா கோட்டையை கடுத்தேன், கோட்டையை கடுத்ததுக்கு ஐடியா கொடுத்தது நீதானே. இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு பொன்னார போத்தி கௌரவித்து விழா கமிட்டியார்களுக்கும் சுட்டுமானது நாடக பக்கத்து நாடக சேவல் மக்களுக்கும் எங்களுக்கு சீசா போடு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டு மைக் செட்டு உரிமையாக மெய் நாட்டிலுக்கும்
என்ன சார்பாகும் இந்த நாடக பாசம் வந்து அருமையப்பா வீரபாண்டிய கட்டமரத்தை ராஜநாடினாக வெற்றி கொடி நாட்டி வரும் தாமரை சிறப்பு நன்றி தூக்கொண்டு கதைக்கு வருகை நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த வெள்ளை தொண்டையும் இந்த வெள்ளை கோழியும் கண்டுபிடிச்சாலே சிக்கனா பேசு போட்டுருவேன். ஒரே ஆள் தான் கண்டுபிடிச்சு வேற ஆள் இல்ல. தேவி சக்கரவி வீரமஞ்ச சந்தமரி மட்டப்படுத்து காளி விநாயகபுரம் முருகபுரம் முடியாண்டி முடிச்சு வளர்த்தே தமிழில் எனது முக காசை பார்த்து சட் பாலாபி ஒரு சம்பளம் வாங்குறாலேயே பிடிக்க முடியல. நம்மளால தண்ணியை போட்டு கமதி பஸ்தாலையும் பரலட்சி பஸ்தாலையும் படுத்து தூக்குறாங்க. நம்ம சாமி வந்து 4 சம்பளம் வாங்குறாரியா, கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. போலீஸ் அதிகாரியா சம்பளம் ஒன்று, இதுல கும்பலம் ஒன்று, ரோட்டை படுத்து கிடந்த தூக்கி உள்ள வச்சுட்டு குத்து குத்தி அமைந்த ஒரு சம்பளம். நாடகத்தை நடிக்கிறதுக்கு பெட்டி வாசிக்கிறதுக்கு ஒரு 4000 ரூபாய் சம்பளம். இதுல இன்னொரு சம்பளம் பத்தில குடுத்தில அம்புலிப்பு ஒன்று 200 300. எங்களை மாதிரி ஆளு கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும். அவருக்கு என்ன 40,000 சும்மா வந்துகிட்டு இருக்கு, அவர் கொண்டு கொடுக்குறீங்க அம்புலிப்பு. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அதிகாரி காவல்துறை அதிகாரி இருந்து இன்னைக்கு இந்த வீரபாண்டிய கட்டமரத்து கிடையாது எல்லா நாடகத்துக்கும் இந்த ஆர்மிஸ்ல உட்காந்து வாய்ச்சி எல்லா மக்களையும் ஜாலியா சந்தோஷமா இருப்போம்னு இந்த கலைமகளை தூக்கி சுமந்துக்கிட்டு எங்க கூட வந்திருக்காரு இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லையா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கு. எங்க பின்னாடியே நீங்களும் வரணும். வரணும். ஆமா வருவோம். எங்க பின்னாடி நீங்க வாங்க, உங்க பின்னாடி அப்புறம் நாங்க வரோம். ஆமா ஐயா. ஐயன பாலா விஜயகம்ம பழனியிலே பழனியிலே ஐயன பாலாபி ஜகம்மா பாலனியிலே. 啊。
திருச்செந்தூர் முருகா உலகத்தை காவல் தெய்வமே கடவுள் தெய்வமே முருகா முருகா பன்னீர் முருகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்ன நீ பார்த்தாலே போதும் முருகா வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் தன்முக பன்னிரு விழிகளிலே உள்ளிருப்பதமிழந்து அன்போடு தினம் பணிந்து உள்நீர் பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து முருகா முருகா உள்நீர் பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து திண்ணமாய் போட்டு என்பா திண்ணத்திரு உள்ளங்க வந்து தினமாய் போற்றும் என்போம் தினமும் உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே பன்னக ஜகனே மருந்துடும் மருகா பாரோ புகழ்ந்து போற்றிடும் குமரா பன்னக செய்யணும் பணிந்திடும் மருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பன்னக ஜகனே மருந்திடும் மருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா மன்னமையில் ஏறும் மணிமேல் அழகா பொன்னப்பையில் ஏறிடும் வடிவேல் அழகா சண்முகா சண்முகா மன்னமையில் ஏறும் மணிமேல் அழகா பள்ளி வானையுடன் காட்சி தரும் முருகா வள்ளி வானையுடன் காட்சி தருமாறு முகா பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேதோ வாராது எப்போதும் தன்முக பன்னிரு விழிகளிலே வெற்றிவேல் முருகா அரோகரா கண்டா கடம்பா கதிரிமல நாட்டை குடிகாக்கின்ற குமரா நாட்டு மக்களுக்கும் எனக்கு நல்ல அருள் முருகா எந்த போதிலும் மகர சேர்வனை வணங்கி இருந்தாலும் மகாராஜா இருவுடைய வணக்கத்தை மகாராஜா வணங்கிவிட்டு வணங்கிவிட்டு பிறகு ரொம்ப நேரம் நிற்க முடியாது டைம் ஆயிடுச்சு நம்ம ஆளை கூப்பிட்டு திருச்செந்தூர் போகணும் விடிய போகுது ஆமா பட்டு ஜரிகையும் அறிஞ்சு கட்டி சக்காதேவி கோயிலிலே பட்டு ஜரிகையும் அறிஞ்சு கட்டி சக்காதேவி கோவிலிலே கட்டிய லங்கார நடக்குதுவார் கட்டிய லங்கார நடக்குதுவார் பட்டாள குடியிலே
வர வேகத்தை பாரு தந்தை நகரோ சென்னை முதல் கற்கோடி ராமேஸ்வரம் தந்தை நகரோ சென்னை முதல் கற்கோடி ராமேஸ்வரம் இமய முதல் குமரி வரை இமய முதல் குமரி வரை உம்மதுரையின் முத்தவருக்கு கொடுப்படுத்தி ஓடி வர வந்த பாரு உம்மதுரை குதிரை வர வேகாத பாரு எக்காஜிங்க மகள் தங்க குதிரையில ஓடி வர வேகத்தை பாரு கட்டவமன் ஓடி வர வேகத்தை பாரு நாட்டு பூரா மேலத்துடன் கற்குரதி ஆட்டத்துடன் ஓடு நாட்டு பூரா மேலத்துடன் கற்குரதி ஆட்டத்துடன் வேட்டு வெடியோ கிளம்பிதுவார் வேட்டு வெடியோ கிளம்பிதுவார் பாட்டாள குறித்திலே எங்க தங்க மகன் நெட்டைவாள் கொடிப்படுத்தி ஓடி வர ஒட்டாத பாரு கட்டப்பம்மன் குதிரை வர வேகாத பாரு ஓடி வர வேகத்தை பாரு கட்டவமன் ஓடி வர வேகத்தை பாரு பொங்கல் வைக்க வேணுமம்மா தக்காதேவி வாசலிலே பொங்கல் வைக்க வேணுமம்மா தக்காதேவி வாசலிலே சிங்கம் போல மகன் பிறப்பான் சிங்கம் போல மகன் பிறப்பான் கட்டப்பொம்மு என்ன பேரு வைப்பான் எங்க தங்க மகன் நெட்டைவாள் கொடுப்படுத்தி ஓடி வர ஒட்டாத பாரு கட்டப்பொம்மன் குதிரை வர வேகாத பாரு எங்க தங்க மகன் நெட்டைவாள் கொடுப்படுத்தி ஓடி வர ஒட்டாத பாரு மதுரை குதிரை வர வேகாத பாரு கைதிட்டு ஒரு நம்ம இருக்கட்டும் பரவாயில்லை இருந்த பொழுதிலும் நேரமாகிவிட்டது உங்களெல்லாம் விடியதுக்கெல்லாம் திருச்செந்தூர் கூட்டு போகணும் உங்களுடைய மகன் காலம் முடிக்க வேணும் ஆகையினால் நமது கம்பத்தை அழைத்து நல்ல நேரம் கெட்ட பார்த்து நாலு குச்சி எல்லாம் ஆசைப்படுகிறேன் இருந்தாலும் என் சொந்த ஊரை சொல்லிடுறேன் சொந்த ஊர் ஓட்டப்புடாரம் என்னது ஆஹா. அது பஞ்சமுளைக்க போன ஊர் நோட்ஸ்ல தெரியாம அடிச்சு விட்டாங்க என் சொந்த ஊர் ஓட்டப்புடாரம் ஓட்டப்புடாரம் இதற்கு மக்களுக்கு மசக வேலைப்படுத்த வந்தேன் அது வருமானம் என் குடும்பத்துக்கும் செல்வக்கும் கட்டவில்லை பிறகு பாஞ்சாபுரியில் திவானாக வேலை பார்த்து வருகிறேன் செல்வனா பரணி போதும்யா இருக்கட்டும் பரவாயில்லை இருந்த பொழுதிலும் எனது முகம் கலக்க நெல் என்று கேட்டேன் கரிசல கொட்டால் செல்லுங்கள் அங்க இருக்க 3 காவலத வட்டிக்காக கொண்டு நெல் கேளுங்கள் கொட்டா பாருங்கள் திரும்பி வாருங்கள் மூத்த முரசா உத்தரவு இளைய மகசர் உத்தரவிட்டார் நெல் கேளுங்கள் கொட்டா பாருங்கள் மீறினார் சாமாத்திய முகம் கொண்டு வாருங்கள் ஆகிய கம்பளம் 64 நெல் வாங்க போனோம் போய் 3 காவலால நெல்லுன்றதா கேட்டோம் 3 ஒரு குடி போதில இருந்திருக்காங்க தரக்குற வார்த்தையை பேசினார்கள் 3 ஒரு கொன்று ஓட்டுப்புட்டு நெல்லெல்லாம் அள்ளி கொண்டு அரமா சேர்த்துட்டு பார்த்தா நம்ம தொப்புல கிராமத்துக்கு வந்திருக்கேன் குடிஞ்சா திருச்செந்தூர் காலவாக்கி எல்லோரும் கலந்து விட்டு பசியார சாப்பிட்டு விட்டு இடது மகனே ஆசி வித்தால் போதும் அதுக்கு நம்ம கம்பத்தில் அழைத்து நல்ல நேரம் கெட்ட பார்த்து 4 குறிச்சி செல்ல வேணும் பூம்பு மாட்டு தலைநாமியா மகாராஜா இருவர் திவான்ற பட்டம் கொடுத்து கிரீடம் கொடுக்கிறார்கள் மகாராஜா இருவருக்கு தாய்மாமன் வீரசக்கர கோயில் பூசாரி
ஓட்டப்புல வந்து ஓடோடி வந்திருக்கேன். வந்த மனசு பார்த்து வாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள். என்ன சாப்பிடுறீங்களா? காபி சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், பால் சாப்பிடுறீங்களா? இல்ல என்ன சாப்பிட கேட்கக்கூடிய கேள்வி விட்டு நான் யார் இங்க கூப்பிடுறேன், அங்க இருந்து வருவாருங்க. யாரா ஏழை இழிச்சாப்ப ஏழை விட்டு வருவாருங்க. இழிச்சாப்பைய மகாராஜா 20 திவாண்ட பட்டம் விட்டுறாருயா. மகாராஜா மேல என்ன மரியாதை, என்ன ஒழுக்க வச்சு அத்தனை இந்த ஆள் மேல மரியாதை வச்சிருக்கேன். ஏன்னா மகாராஜா இருக்கும் தாய்மை பண்றனால. அந்த விவரத்தை என்னன்றது தெளிவா கேட்டு பேசாம யாரா ஏழை இழிச்சாப்பன்னு என்ன அர்த்தம்? அது இங்க வந்து சரி நாவு தவறுது இயல்பது. ஒரு மனிதனுக்கு நாவு தவறிடும், கடுங்கோமம் கண்ண கிடக்கும் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி நாவு தவறிடும். இருந்தா இங்க வந்து ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, நக்கு பிள்ளையா. நான் எங்க நக்கிக்கு தெரிஞ்ச நீ பார்த்த? நக்கு பிள்ளைன்ற எல்லாத்தையும் கணக்கு பிள்ளை உனக்கு நக்கு பிள்ளையா? அது பூம்பு மாட்டு தலையா? நான் பூம்பு மாடாயா? என்னை பார்த்து அப்படியே தெரியுது. என்னது தம்பட்டு மாட்டு தலையா? வார்த்தை ஒழுக்கம். வார்த்தை என்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மரியாதை கிடைக்கும்யா. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது, படித்துக்கிட்ட என்ன பேசணும், படிக்காத என்ன பேசக்கூடாதுன்றது அனைத்து தெரிஞ்சவங்க நீங்க. பாஞ்சாவச்சு கோட்டைக்கு எந்த நாட்டு வெள்ளக்காரர்கள், எந்த நாட்டு மன்னர்கள் வர்றார்கள். வரக்கூடிய எவ்வளவு பக்குவமான வார்த்தை நான் பேசுறேன். பக்கத்துல இருந்து பாக்குறீங்க இல்ல, சோரத்தெல்லாம் திங்கிறீங்க. அப்ப நீங்க என்னது சோறு தான் நீங்கடா? ஆறா ஏழை இழிச்சா போய பூம்பு மாட்டு தலைங்க நக்கு புள்ள. நம்ம எப்படி இருக்காரு? காட்டுக்குள்ள கல்ல போட்டுருந்தோம்னா கல்லை அழிக்குதானே காட்டு பண்ணி பவரு மூஞ்சி மோரையும் பாரு. ஆளுதானே எப்படி சோறு முடித்திக்குது ஐயா. கொஞ்சமா திக்குது, உருட்டி விட்டு லொவக்குன்னு உள்ளது. செய்கிறலாம் சேட்டை, செய்கிறலாம் குசும்பு, அடிக்க போன பாவமா இருக்கு. என்ன செய்யறது? 22 வருஷமா என் கூட வந்து குழி தோண்டி பேச்சுக்கிட்டு இருக்கு. கொண்டா பாவம் திண்டா தின்றது ஒரு மிருகம் இருக்கு, பூனை. பூனையை கொண்டுட்டா திண்டு, அதை கொண்டுட்டா திண்டுருமா, திண்டு அந்த பாவம் தீந்துருமா. இதை கொல்லவும் முடியல, திங்கவும் முடியல. இது சரியான காட்டு பூனையா இருக்கும் பாருங்க. ஆமா இருக்கட்டும், பரவாயில்லை. அருமையான வார்த்தை. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்னை மட்டும் இவ்வளவு கூறுனீங்கல்ல, இவ்வளவு பேசுனீங்கல்ல, உங்க சைஸுக்கு உங்க வளர்த்திக்கு தக்கன பேசணும் அடுத்தவள. ஏன்னா உங்க வளர்த்திக்கு தக்கன பேசணும், வயசுக்கு தக்கன பேசணும். இருக்கட்டும், பரவாயில்லை. இடங்களும் தெரிஞ்சு பேசணும். நான் இடங்கள் தெரிஞ்சு பேசுறேன். உங்களுக்கு சுருக்கமான சொல்றீங்க. ஊமை ஊரை கிடக்குமா, பெருச்சால் வீட்டை கிடக்குமா? இந்த ஊமை போய் என்ன செய்வேன், பெப்ப நிறைய சொல்லி பார்த்து போயிருவேன். எல்லோட்ட போய் அடிக்க போனா பெரியாளுக்கு என்ன சொல்வாரு கேட்டு, அவனுக்கு அடிக்காங்கடா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தா ஊமையா பிறந்துரும் அப்படின்னு தடுத்து நிறுத்திடுவார்கள். ஆனா ஊமை போய் பார்க்குற சொல்லி யாருக்கும் தெரியாது, பெரிய சொல்லியா பார்த்து போயிருவேன். அதே மாதிரி பெருச்சாலி எல்லா மிருகமும் நைட்ல தூங்கும், பகல் அநியாயம் பண்ணும். ஆனா பெருச்சாலி மட்டும் பகல் முழுக்கும் தூங்கும், நைட்டு முழுக்க முழிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு காரணம்னா அந்த காலத்துல வந்து மண் செவரு, ஓட்டு வீடு, கூரை வீடு தான். அந்த காலத்துல விளக்கு தான். இப்பதான் நம்ம மாடிக்கு மேல மாடி கட்டுறோம். அப்ப என்ன செய்வோம், பகல் முழுக்க நம்ம வேலை பார்த்து அசந்து தூங்கிடுவோம். இந்த பெருச்சாலி என்ன செய்யும், பகல் முழுக்க தூங்குறது, நம்ம தூங்குறது பார்த்து நைட்டுக்கு முழிச்சிடும். முழிச்சிருந்து அந்த செவரை பரட்டு கிளச்சு பொந்தா தோண்டி குட்டிச்சிடாக்கி போறோம். பால் ஒண்ணுதான் முளைக்கல, சென கழுத்தி மாதிரி வகுத்து வச்சுக்கிட்டு இது என்ன பேசுது ஐயா? என்னத்த சொல்ல, கம்மா கழுத்தி கிடையாது. மழை பெஞ்சிட்டு அந்த டிக்கின்னு அடிக்கும் பார்த்துக்க, தவளை தண்டியில புதுக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இது என்ன பேசுது. யாரா இழிச்சாப்பேன்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நல்ல ஒரு வார்த்தை சொல்றேன், அருமையான வார்த்தை சொல்றேன். டைம் ஆயிடுச்சு, அதனால நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் உள்ளத்துல ஏத்திக்கங்க. ஏத்திக்கிட்டு அடுத்த முறையில மரியாதை கொஞ்சம் பேசுங்க. சரிங்களா? மகராச கீரபிற்கும் 6 மணி உப்பாலத்தை பட்டா போட்டு கொடுத்த பிள்ளை உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா தெரியும். தெரியும். திருச்செந்தூர் ஆலத்துக்கும் பாஞ்சாவச்சு கோட்டைக்கு 7 வெங்கல நகரங்களை கட்டி கொடுத்தீங்க இல்லையா? ஆமா. அது உங்களுக்கு தெரியுமில்லவா? தெரியும். அந்த 7 வெங்கலம் எதுக்காக கட்டணும்? அதாவது அங்க வந்து திருச்செந்தூர்ல மகாராஜா அங்க சாமி கும்பிடும்போது அண்ணாகர் எடுப்பாரு. சொல்லுங்க. ஆமா. அதாவது வந்து அன்றாட திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் பண்ணிட்டு திருப்பி நம்ம பாஞ்சாவச்சு கோட்டை வரும்பொழுது பொழுதாகி விடுது. ஆமா. மற்ற காரியங்களை பார்க்க முடியவில்லை. இதற்காக என்ன வேலை செஞ்சேன்? மூளைக்கு வேலை கொடுத்தேன். மூளைக்கு வேலை கொடுத்து 7 வெங்கல நகரங்கள் திருச்செந்தூர் ஆலத்துக்கும் பாஞ்சாவச்சு கோட்டைக்கும். எதற்காக? திருச்செந்தூர் ஆலத்துக்கு காலையில பூசை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நகரவை கிளப்பினா போதும், பாஞ்சாவச்சு கோட்டை கேட்கும். கண் திறந்து கவிய பாடிய வீர பாண்டிய கட்டப்பு நாயகர் மகாராஜா அவர்கள் பூசை ஆரம்பிப்பார். அதுக்காக தான் அந்த பூசை நகரம் கிட்ட ஏற்பாடு செய்தேன். அப்படியே வந்து ஒரு பிள்ளைமனை பார்த்து நீங்க இந்த வார்த்தை கேட்கல, நல்லா இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்லிவிட்ட ஒரே கோபம்? என்ன சொல்லிவிட்டா? இப்ப என்ன சொல்லிவிட்ட? ஒரே கோபம். நீங்க என்ன சொல்லிவிட்ட? என்னையா சொல்லிவிட்ட? அப்புறம் நீ மாதிரியா? நான் என்னைக்கு செஞ்சேன்? நான் சின்ன வச்சு எந்திரிக்க முடியாம கிடக்குறேன். பேச்சு ஒழுக்கம். ஏன் சொல்ல வரேன் கேளுங்க. இந்த நாக்கும் பல்லு ஒண்ணு பேசிக்கிருச்சான். சொல்லுங்க.
இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சொல்லுங்க. உங்களுக்காக சொல்றேன், கேட்டுக்கணும். கேட்டுக்கிறேன். இந்த நாக்கு என்ன சொல்லிச்சான் பல்ல பார்த்து, பல்ல வெளியே வந்து நல்ல செய்யணும் ஆசைப்படுறீங்க, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு உள்ள வந்துட்டு பேசி இருக்கு. சரி. அது பல்லு கேட்டிருக்கு, நான் அப்படி என்ன நல்லா செஞ்சுட்டேன், என்னை பத்தி இப்படி வாழ்த்து பேச என்ன நாக்கியான்னு கேட்டிருக்கு இந்த பல்லு. அதுக்கு நாக்கு சொல்லிச்சான், கடுமையான பொருளா இருந்தாலும் மெதுவான பொருளா இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சி நீ தர்ற, நான் நல்லா ருசி பார்த்து முழுங்குறேன்ல, அதனால உன்னை பத்தி வாழ்த்தி சொன்னேன்னு சொல்லியிருக்கு இந்த நாக்கு. சரி. அதுக்கு பல்லு தேம்பி அழுதுருக்கு. போடா குடியார பைய, லூசு பையில, மெண்டல் பையில, அதாவது கடுமையான பொருள் இருந்தாலும் மெதுவான பொருள் இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சு நான் தர்றேன், நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு சும்மா இருக்கியா, சரி. கட்டிங்க அடிச்சு விட்டு பரலச்சி பஸ்டால நோத்தனம் பண்ணி அவனே பேசிட்டு நீ உள்ள இருந்துக்கிற. அவன் விறுவிறுன்னு வந்தா ஒரே அரைஞ்சி பல்ல பூரா உடைக்கிறான்னு வகுத்தடிச்சு போட்டு பல்லு அழுதுச்சேன். யாருக்கு அந்த கேள்வி? யாருக்கு? ஒழுக்கமா பேசணும். என்ன சொல்லிட்டு உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க? உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க. பெல்லையா சொல்லிவிட்டேன். ஒரு முள்ளுப்பட்டி முத்தமலாக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டப்பொம்மனுடைய தாய்மாமே எங்க பார்த்து உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க? ஏய்யா என்ன சொல்லிவிட்டு ஒரே கோபுறீங்க? அரண்மனை கிரிக்கெட் நாக்கிருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம்? சொல்றத கேட்கணும். ஒழுக்கமா கேட்கணும்ல? கேட்கணும். எதிர்த்தாலும் எகனிக்கு மகனே வேலை செய்யறாரு. அப்படி நடக்க முடியாது. கொல்ல வைக்க நேக்கத்துல புள்ள வைக்கிறாரு, புள்ள நேக்கத்துல கொல்ல வைக்கிறாரு. அத்தே அப்படி மாத்தி மாத்தி வச்சா குதிரைக்கு பவுர் மப்பா போயிருமே. அவர் வந்துக்கறனால நீங்க அந்த நேரம் பார்த்து அரண்மனை கூப்பிட்டீங்க. வந்ததோட அரண்மனைக்கு வந்துட்டோம். இதுக்கு போய் என்னமோ உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களா? அப்ப என்னைய வையலையா? ஏய்யா ஆக்கிறேன். ஒருவேளை நான் கூப்பிட்ட நேரத்துக்கு வஞ்சிக்கிட்டு வருவேன், என்னை தான் வஞ்சிட்டு வரல, கொஞ்சம் உடச்சு வச்சு போட்டு பேசிட்டு நீ. ஒரு முள்ளுப்பட்டி முத்தமலாக்கர் 300 பேருக்கு படைத்தலைவன் கட்டப்பொம்மனுடைய தாய்மாமே எங்களை பார்த்து என்னமா நம்ம செவத்து பள்ளின்றீங்க? பார்த்தா தெரியுது தேரத்த வக்கலம்ப. ஊமை ஊரு கடுப்பு பெருச்சால் வீட்டு கிடக்குமாக்க. ஊமை ஊரை கெடுத்து போறேன், பெருச்சால் வீட்டை கெடுத்து போடும்ல. ஊமை ஊரு கடுப்பேன். உன் குடும்பத்தை நம்ம கெடுத்துனா? என் குடும்பத்தை கெடுப்பதற்கு வளர்த்தவன உடம்பவன அறிவன மண்டையில மூளை வேணுமியா? ஏன் மூளை அலைமா வந்துருக்குறேன்? ஏச்சா பாரு. உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்க. என்னமா உங்க நோக்கத்துக்கு பேச அடக்கட்டன்றீங்க, பத்த கட்டன்றீங்க. அம்மா அடக்கட்ட ஸ்டேஷன் இருக்கறத சொல்ல முடியும். ஐயா பாருங்க. ஐயா அப்படி. விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்ல கடை கடைக்கு இந்த சாம்பிராணி போவார் வரணும். என்ன பார்த்தா விருது பஸ் ஸ்டாண்ட்ல சாம்பிராணி போக போற ஆள் மாதிரியா தெரியும். இது மட்டும் அவள சொன்ன கோவம் வருது. ஒழுங்கமா பேசு. உங்க நோக்கத்துக்கு பேசுறீங்களா? என்னமா நாவும் பண்ணு பேசிட்டாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. என்ன உதாரணம்? இது என்னது? தீப்பெட்டி. தீப்பெட்டி. தீப்பெட்டி டீ குச்சி பேசிக்கிருச்சா? ஏல இந்த கர்மம் என்ன பேசிக்கிருச்சா? தீப்பெட்டி குச்சி என்ன பேச்சா? இந்த குச்சி சொல்லிச்சேன் பெட்டியை பார்த்து. என்ன சொல்லுச்சு? ஏன் பெட்டியை உள்ள வச்சு இத பக்குவமா பாதுகாத்து வச்சுக்கிற. பக்குவமா தான் பாதுகாக்க முடியும். மழை தண்ணி பெஞ்சா நனைய விடாம வச்சிருக்க. அம்மா நனைஞ்சிட்டா அப்புறம் அடுத்து பொறுக்க முடியாதுல. அப்பள நீ எனக்கு உதவி செய்யற. சரி. ஆனா வெளியில எடுக்கறாங்க. எடுத்த உடனே ஓ மேல உரசுறாங்க. பக்கு மேலயா? ஓ மேல உரசுறாங்க. நானும் உரசுறேன், நீ உரசுற. நான் மட்டும் தீப்பிடிச்சு எரிஞ்சோடனே நீ மட்டும் எரிய மாட்டே பக்கே இந்த குச்சி கட்டிச்சான். அது பக்கு சொல்லிச்சான். வேற ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் மண்டக்கணம் அதிகமா இருக்கு. மண்டக்கணமா? இந்த மண்டக்கணம் உனக்கு ஆகாது. என்ன மண்டக்கணம்? இந்த மண்டக்கணம் தான் நீ அழிஞ்சோவ. என்னையா மண்டக்கணம்? அப்படின்னு பண்ண இந்த குச்சில கருமருந்து மண்டக்கணம் அதிகமா இருக்கு இல்லையா? கருமருந்து. ஆமா உருண்டை மேல இருக்கு. இந்த மண்டக்கணம் உன்கிட்ட அதிகமா இருக்கு. நீ அதனால நீ ஏன் கூட உரசணும்னு தீப்பிடிச்சு எரிஞ்சோடனே பக்கு சொல்லிட்டான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி கேளுங்க. இன்னொன்னா? ஆமா. என்னது? குக்கரும் தோசை சட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த கர்மத்தை கிடையாது. குக்கரும் தோசைகள் என்ன பேசிக்கிருச்சா? ஆத்தா மரல உங்களுக்கு தெரியுமா? குக்கரும் தோசைகள் என்ன பேசிக்கிச்சா உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் அடுப்பங்களை சோறு பொங்குறிய முத்தான் தெரியும். தெரியாது. அதானே 100 நாளைனா கரெக்டா தெரியும். எண்ணி வச்சிருப்பீங்க நாள. நீங்க சொல்லுங்க அவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். குக்கரும் தோசை சட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா? என்ன பேசினாங்களா? குக்கர் சொல்லிட்டான் தோசை சட்டியை பார்த்து. சரி. ஏன் தோசை சட்டியே உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிருக்கு குக்கர். ஏன்? அப்ப தோசை சட்டி என்னவா அப்படின்னு கேட்டிருக்கு. சரி. வேற ஒண்ணும் இல்ல, நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற. தோசை சட்டியை பார்த்தியா குக்கரு? நீ கருப்பா இருந்தா ரொம்ப கலையா இருக்கிற. உன்னைய பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிருக்கு குக்கர். குக்கர் மறுபடியும் தோசை சட்டி சொல்லிச்சா? என்ன சொல்லுச்சு? ஆமா போலும். என்ன? நான் அப்படி கருப்பா இருக்கும்போது நீ விசில் எடுத்து கூப்பிடுற, நான் சிகப்பா இருந்தா நீ விட்டு வைப்பியா அப்படிச்சான். ஏத்தா தோசை சட்டியை பார்த்து குக்கர் சைட் அடிச்சாமல தெரியுமா? அது தெரியாது. விஷயம் என்னன்னா, வீரபாண்டிய கட்டம் நாடகம், அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு சங்கத்தில் இன்னைக்கு 10 நாடம் 5 நாள் குறையாம வெளியேறும். இன்னைக்கு வீரபாண்டிய கட்டணோட கம்பளத்துக்கு ஆளாம போச்சு. இன்னைக்கு இருக்கிறது எஸ்கே போது ஒரு ஆள்கிட்ட. இதை வச்சுதான் இன்னைக்கு ஒரு 12 குடும்பம் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மன்னர்களை வச்சு இவரையும் வச்சு. என்ன ஒன்று விஷயங்களுங்க, 48 வயசாகி இன்னும் திருமணம் ஆகாம ஒரு தெய்வ கடாட்சியமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எஸ்கே போதகுரு. அவருக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா நார்தருக்கு படிச்சார், நார்தருக்கு படிச்சு நார்தருக்கு போறேன் அப்படின்றாரு.
நாரதர் வேஷம் போட்டாருன்னா கண்டிப்பா வரிசையா ஒரு நாடகம் ஓடும், 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிடுவார். ஆனா நாங்கெல்லாம் சொன்னோம், நீங்க போயிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு 10-12 குடும்பம் வாழ மாட்டோம்யா, வீரபாண்டிய கட்டம் நடமும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும், இந்த நாடகத்தை நம்ம ஒழிக்க கூடாது, நீ எங்களோட இருக்கணும், உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ அந்த சம்பளத்தை இதில் வாங்கிக்கையா அப்படின்னு சொல்லி அவரை கெஞ்சி கெதிரி அவரை நாங்கள் நிற்க இந்த அளவுக்கு கட்டம் நடத்துக்கு வர வச்சிருக்கோம்னா அது பெரிய விஷயம். இருக்கட்டும், பரவாயில்லை. பால் நடத்த சொன்னீங்களா? மகாராஜா தெரியப்படுத்துறேன். பெரிய மகாராஜா பொறுமையா இருக்காங்க. அப்படியா? இளைய மகாராஜா நம்ம கோபத்துல இருக்காங்க. ஆமாயா? என்ன வரும் தெரியல. ஐயோ. ஆமா, மகாராஜா செய்வா பொம்மையா. வார சந்திச்சு. ஆமா. திருச்செந்தூர் செல்ல வேணும். ஆமாமா. கால் நடத்த வேணும். நடத்த வேண்டும். மணி என்னது? ஆமா. ஆமா, மகாராஜா செய்வா பொம்மையா. ஆக்கிற. கூலா. யோ, ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா? என்னங்கயா? முக்கியமான விஷயம் பண்ணட்டோம்ல. என்ன விவரம்? இந்த எட்டவர்த்தி எல்லத்து மலபுரா பத்தி பண்ணலவா? ஆமா. வாயிலாச்சிவன். வாயிலாச்சிவன். பசுர கத்துது கதறுது. எப்படி? கத்துச்சு. எப்படியா? கதறுது. எப்படி? அம்மா. பாவ சிந்து மாடு செனைக்கு கத்துதுங்க. சிந்து மாடு கத்து செனை கத்து. தொப்புளா கலர்ல கால மருந்த பிடிச்சாங்க. ஐயா மாட்டுக்கு போடுவான். மாட்டுக்கு போடவா? கத்துது கதறுது. சரி. பிள்ளைங்களுக்கு மனசு கேக்கலை. உடனே வரப்புல இறங்கி கூளத்தை பிடிச்சி மாட்டு போட்டு என்னென்னமோ அதெல்லாம் சொல்லி பேசுறீங்களே ஐயா. அப்ப நீங்க கூளத்தை பிடுங்க நீங்க. குருவத்தனை வர. போய் சொன்ன பொருள் சொல்லணும். என்ன? நாங்க வந்து படப்புல பாக்கும்போது தர்ரு புரு சத்தம் கடிச்சு உள்ள என்ன பண்ணீங்க? ஒரு வாரமா விரதமே ஒண்ணு சாப்பிடலையா? விரதமா இருக்கீங்க? வெள்ளி பழம் சாப்பிட்டீங்களா? போன வாரம் ஒரு அப்பத்தா உடுதிச்சு பரவாயில்லை பதில். மன சந்திச்சு. அண்ணன்
அரண்மனையில ரெண்டு பேரும் பேசி வச்சிருக்கீங்களா? வாங்க இப்படி. மந்திரியாரே, நாங்கள் அண்ணன் தம்பி இருவரும் தாங்கள் என்ன வார்த்தை தெரிவித்தோம்? தாங்கள் செய்து வந்த காரியம் என்ன? வட்டிக்கு நல்வாங்க சென்று கடிக்கு சமண கற்பத்தவர், படைக்க வந்த பாண்டிய தேவர், வேலைக்கு சமண வேளாண்டி வீரர் மூவரையும் கொன்று பற்று நிலை கொள்ளையடித்து வந்து விட்டிருக்கிறார்கள். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த 1000 கம்பளம் 64 பட்டத்தை நெல் வாங்க போனது உண்மைதான். சரி, போன இடத்தில் நெல்லென்று கேட்டோம். 3 காவலர் தகுந்த கொடி போதினால கர்ம வாட்டினாலும் போதினாலும் என்ன செஞ்சாங்க? காரியம் நடந்துட்டு மகாராஜா. நெல்லென்று கேட்டா பல்லர் தாங்களை பார்த்து கேட்டாங்க மங்கனி பாம்பு கேட்டாரா இல்லையா? பாஞ்சபதி கம்பளம் சம்பளம் என்றா மகாராஜா. சரி, எங்க ஒருத்தர் நெல் கொடுப்பதா வாங்க தகவல வார்த்தைகள் வீரமுள்ள கம்பளத்தாருக்கு கோவம் வந்துட்டு மகாராஜா. கம்பளத்தாருக்கு கோவம் வந்துருச்சு மகாராஜா. சரி, கம்பளத்தாலே பொருங்கள் அமருங்கள். இந்த இடத்துல ஒரு யுத்தம் ஏற்பட்ட மகாராஜா இருவரும் எங்கடி தான் விசாரணை பண்ணி எவ்வளவு சொல்லி தட்டு பார்த்த மகாராஜா. பிறகு அதிகமான கோவமாகி நம்ம கம்பளத்தை காது மாமனாரே வாங்க வாங்கய்யா. நீங்க என்ன செஞ்சீங்க? போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகராஜா. சரி, தகாத வார்த்தையால் பேசினார்கள், இழிவாக பேசினார்கள். கேளியா, நல்லா கேளியா. அப்பதான் மந்திரி தெரிவித்தார் கமலத்தார்களே, இது நம்மளை கேட்ட கேள்வி அல்ல, பெரிய மகராஜ் இளைய மகராஜ் கேட்ட கேள்வி. சரி, அடியுங்கள், குத்துங்கள், ஏய் விட்டாரு விடுறாங்க. வாயா வாங்கய்யா வாங்க. நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகராஜா. மந்திரியாரே ஏதோ தகாத வார்த்தையால் பேசினார்கள். சரி, உங்களுடைய மகன் கல்யாண காதலி விழா இந்த ஆண்டு நடக்காமல் வரவில்லை. ஆமா, அடுத்த ஆண்டு சீரும் சிறப்புமா நடத்துகிறோம் எவ்வளவு சொல்லி பார்த்தோமுங்க. நீங்க சொன்னீங்க. ஐயா, ஐயாவுக்கு என்ன மனசுல என்ன? என்ன சொல்லுங்க? என் வீட்டுல இளவு உண்டாண்ணா வந்தாலும் ஐயா மகன் கல்யாண காலம் நடக்கணும். அதுக்கு அவருக்கு என்னையா? அதே அவருடைய தீ- வாங்க இப்படி. மந்திரியாரே என்ன சொல்றீங்க? மகாராஜா, அங்க இருக்க 3 காவலர் தகுந்த குடி போதினாலும் வாயில வர தவணை வார்த்தினாலும் வீரமுள்ள கம்பளத்திலே கோபத்தில் அந்த காரியம் நடந்துட்டு மகாராஜா. சரி. தாங்கள் பிள்ளை கண்ட மகாராஜா இருவரையும் மன்னிக்க வேண்டுமா? என்னையா மன்னிப்பு? தம்பி அண்ணா மன்னிக்க வேண்டுமா? அண்ணா மந்திரியார் ஏதோ தவறுகள் அறியாத தவறு செய்து விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கிறார்கள். அண்ணா, இந்த ஒரு வேளைக்கு மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். மந்திரியாரை மன்னிக்க வேண்டும். அப்படித்தானே? பிள்ளை அவர்களை வாருங்கள். என் தம்பி ஊமத்துறை பாண்டியன் உன்னை மன்னித்து விட சொல்லிட்டார். தாங்களுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும்? மகாராஜா, எனக்கு மகன் காதல் நடத்தணும் மகாராஜா. தாங்கள் மகன் காரியம் நடக்க வேண்டும். எங்க நடத்த வேண்டும்? திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகப்பெருமான் வாசம் நடத்தணும் மகாராஜா. ஏனையா சக்கதேவி ஆலயம் ஒன்று இருக்கின்றது, மகாராஜா. பட்டத்தரிசி ஆலயம் ஒன்று இருக்கின்றது, மகாராஜா. இங்க நடத்தலாம் இல்லையா? மகாராஜா, பெத்த வெள்ளத்தை வணக்கம். வெள்ளம்மளுக்கு திருமணம் முடிந்து சரி, 6 மாத காலம் தான் மகராஜா ஆகிக்கிறது. அதனால இதே இடத்துல இடந்து போக்க காது நடத்த வீடு அல்லவா. சரி, திருச்செந்தூர் ஆலயத்தில் உங்க பேரால் கட்டப்பட்ட மணி மண்டபத்தில் எனது முகம் காலத்துல இருக்கிய. எது பேசியா உங்க நாக்கு மட்டும் பேசுறீங்க? சொல்லுங்க. குடும்பத்தோட திருச்செந்தூர் குடும்பத்தை பிள்ளையும் குட்டிமா வீட்டுக்கு வெளியே போகுது. குறுக்க காட்டு பண்ணி வருது, நான் என்ன செய்ய? காட்டு பண்ணிய நரி வந்திருக்கியா? நல்ல சமணம். எது பேசியா உங்க நாக்கு மட்டும் பேசுறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க வந்தவங்க அவர் நோக்கத்துல தான் பேசுறாங்க. சரி, உங்க மகன் கல்யாண காதலி விழா எங்க நடக்குது? சொல்லியா? ஏய், என்ன தொப்பலக்காரன் இருந்து திருச்செந்தூர் பறிச்சிருக்காயா? நம்ம அரமனை வண்டி மாடு வண்டி மாடி இருந்துச்சு, வெடி விட்டு மாடு தூக்கி போய் போட்டான். மாட்டை பிடிச்சி கட்டவன் பரலட்சியில என்ன உளுந்தபடியா திருட போனியே? உங்க மகனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க. நேத்து தான் 4 கருப்பர் தம்பி நானும் என் பங்காளி மறுநீ மனு பிடிச்சி வச்சிருக்கான். ஏறி கட்டி போடுங்க. செல்வம் அண்ணே, உங்க மகனை என் மடியில உட்கார வச்சு நான் புதக்கு நான் குத்துறேன். என் மகனை கொண்டு கையா பண்ணி. தாங்கள் மகன் காலம் நடக்க வேண்டும். உண்மைதான் மகாராஜா. அப்படித்தானே? உண்மைதான் மகாராஜா. உண்மைதானையா? உண்மைதான் மகாராஜா. நிறைய ஆட்கள் எல்லாம் வருவார்கள். மகாராஜா, நிறைய பேர் வருவார்கள். யார் யார் வர வேண்டும்? ராம் மகாராஜா, 1000 கம்பளம் 60 படத்திலும் பொம்மியம்மா திம்மியம்மா பட்டத்தசி வெள்ளியம்மாளும் வரணும் மகாராஜா. தாங்கள் மட்டும் கோட்டையில தனிமையில இருக்கு. பெரியவர்களே, நிறுத்தும் ஐயா. என்ன 1000 கம்பளம் 100 வரிவாரம் 64 படை வீரர்களும் நானும் உங்களோடு வந்து விட்டால் எனது அண்ணாவுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? பெரியவர்களே, என்ன செய்ய வேண்டும்? மகாராஜா, மூத்த மரசுக்கு ஆபத்து ஏற்பட்டா பயப்பட வேண்டாம். திருச்செந்தூர் ஆலயத்துக்கு பாஞ்சு கோட்டைக்கு 7 வெங்கல நகரங்கள் கட்டி வச்சுக்கோங்களா? ஆமா. ஒன்றை முழக்க சொல்லுங்கள். சங்கடம் சங்கடம் கேட்க உடனே சென்று வந்துருவோம் மகாராஜா. பெரியவர்களே, அப்படி என்றால் எனது அண்ணாவை ஆடிப்பாடி சந்தோஷப்படுத்தி விட்டு தேவரட்டங்கள் ஆடி தண்டிகளை தூக்கி செல்லுங்கள் பார்க்கலாம். மகாராஜா, அப்படியே சொல்லுங்கள்.
சென்றாலும் ஆமண்ணா என்னைய பாராட்டி மல்லையா ஐயா அவர்களும் கண்ணன் ஐயா அவர்களும் எனக்கு 100 ரூபா அவர்களுக்கும் குடும்பத்தாலும் என் சார்பில் என் குடும்பத்தின் சார்பில் நன்றி. கிடந்த வணக்கம். தம்பி அண்ணா காடை வேட்டைக்கு சென்றாலும் ஆமண்ணா ஒருவர் விட்டு ஒருவர் பிறந்ததில்லை. எப்படி எல்லாம் பிரிய போகுதாடா? அப்படி இருக்கும் பொழுது எனது மனம் எப்படி எல்லாம் வந்துகிறது தம்பி தெரியுமா? ஆமண்ணா தெத்தி சக்கதே மதியா தீரன் வீரன் கட்ட போவே அன்புடனே பாச்சி நகரை ஆண்டு அரசு செய்து வந்தார். ஆர்வத்தோடு பாரு அரசு சேர்ச்சி செய்து வந்தாரு. தெத்தி சக்கதே மதியா தீரன் வீரன் கட்ட போவே அன்புடனே மதியா தீரன் வீரன் கட்ட போவே அன்புடனே பாச்சி நகர ஆண்டு அரசு செய்து வந்தார். ஆர்வத்தோடு பாரு நல்ல ஆட்சி செய்து வந்தார். அவர் ஆர்வத்தோடு பாரு நல்ல ஆட்சி செய்து வந்தார். தெல்லி செங்கதி வாதியா தீரன் வீரர் கட்டபொம்மு அன்புடனே பாஞ்சை நகரை ஆண்டு அரசு செய்து வந்தார். ஆர்வத்தோடு பாரு அரசு ஆட்சி செய்து வந்தாரு. ஐயா ஆர்வத்தோடு பாரு அரசு ஆட்சி செய்து வந்தாரு. அது வர சக்தி சக்க தேவியோடு தன்னாருடா. ஆதிபர சக்தி சக்க தேவியோடு தன்னருளா. அது வர சக்தி சக்க தேவியோடு தன்னாருடா. அருமுல அம்மையாரின் அருந்தவத்தாக நூதித்தார். அருமுக அம்மா யாரும் அருந்தவத்தால் அவதரித்தார். ஆர்வலர்கள் வாரு அவர் ஆட்சி செய்து வந்தார். ஐயா அண்ணலகள் தானே நல்ல ஆட்சி செய்து வந்தாரு. அவர் செய்த ஆங்கிலேயரான ஒழிக்க வேண்டுமென்றே அதற்சித ஆங்கிலேயரை அனுமதிக்க வேண்டுமென்றே இதயம் மறதிய எண்ணி இறங்கினார போர்க்களத்தில ஏகபோகமாக நல்ல தியாகம் செய்துட்டாரா. ஏகபோகமாக நல்ல தியாகம் செய்துட்டாரா. தெங்கி சக்கதி பாதையா தீரன் கோயிலர் கட்டபொம்மு அன்புடனே பாய்ச்சி நகர ஆண்டு அரசு செய்து வந்தார். ஆர்வத்தோடு பாரு அரசு ஆட்சி செய்து வந்தாரு. ஐயா ஆர்வத்தோடு பாரு அரசு ஆட்சி செய்து வந்தாரு. தன்னை உள்ள கொண்ட கட்ட பொம்மனோடு வேந்தனைத்து தன்னை உள்ள கொண்ட வீர கட்டபொம்மு வேந்தனைத்தான். எல்லாரும் புனிதனிட தூக்கி எடுத்த சதி கேட்டு ஏங்கி கண்ணீர் மடித்தா அவர் காலடியில் தொழுதார். ஏங்கி கண்ணீர் மடித்தா மக்கள் காலடியில் தொழுதார். தெங்கி சக்கதி பாதையா தீரன் வீரர் கட்டபொம்மு பாய்ச்சி நகர ஆண்டு அரசு செய்து வந்தார். ஆர்வத்தோடு பாரு எல்லாம் ஆட்சி செய்து வந்தாரு. ஆர்வத்தோடு பாரு எல்லாம் ஆட்சி செய்து வந்தாரு. தம்பி அண்ணா அப்படியானால் வாழ்த்து வரமளித்து திருச்செந்தூர் அனுப்பி வைக்கிறேன். ஆமண்ணா ஆமண்ணா தம்பி ஒரு நாளும் பிரியாத என் வீரமே பாண்டியனே உன்னை பிரிந்தே நான் என்ன செய்வேன். அண்ணா எத்தைக்கு பிரியாத என் பிறவி எந்தனக்க அண்ணா அண்ணா எத்தைக்கு பிரியாத
கைகொத்து செல்வமடா ரெண்டு பேரும் பச்சி அண்ணா 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 பச்சி வேட்டைக்கு சென்றாடுமே அண்ணா பாங்குடன் செல்வமே ரெண்டு பேரும் சென்று வருவாயடா தம்பிரவி தம்பி திங்கி விடாயனே என்பதே அரோ போய் வருவாய் அண்ணா எம்பிரவி போர்க்கள சிங்கம்மா எனக்கு வாழ்க்கை நல்ல ஒரு பொறுப்பு எடுத்து மந்திரவாளையோ நான் கொடுத்தேன் அத்தி நல்ல ஒரு வரகொடுங்கள் மந்திரமாலையும் இருங்க அப்புறம் கொடுத்துருவோம் வேட்டு போட்டு வேட்டு போடுறாரு அண்ணா பல்லாக்கிடுக்கு எனக்கு அதெல்லாம் கொடுப்பேனா அண்ணா பல்லாக்கிடுக்கு எனக்கு அதெல்லாம் கொடுப்பேனா அண்ணா பல்லாக்கிடுக்கு அதெல்லாம் கொடுப்பேனா கண்டுகனே தூரமே கண்டும பிடித்தவன் லண்டனைய ஆளுகின்ற பெண்ணொருத்தி ராணியா லண்டனைய ஆளுகின்ற பெண்ணொருத்தி ராணியா